வரவேற்கிறோம். ஆகஸ்ட் 10 கருப்பு தினத்தை ஆண்டுதோறும் தலித் கிறிஸ்தவர்களை உரிமை நாளாக கடைபிடித்து தலித் கிறிஸ்தவர்களை எஸ்ஐ பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முழங்கிக் கொண்டிருக்கிற தலித் கிறிஸ்தவ அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னதாக பேசியிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்களே, சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் பாலாஜி அவர்களே, நிகழ்வின் துவக்கமாக ஒரு அறிமுக உரையை உரையாற்றியிருக்கிற பேரவர் தந்தை பாகிய வீஸ் அவர்களே, புத்த தென்னிந்திய புத்த விகார அமைப்புடைய வணக்கத்துக்குரிய ஐயா புத்த பிரகாஷ் அவர்களே, எனக்கு முன்னதாக களத்திலே தினசரி போராடி கொண்டிருக்கிற மக்கள் கண்காணிப்பதனுடைய தோழர் ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்வை நிறைவாக எழுச்சுரையாற்றிருக்கக்கூடிய மக்கள் ஆயர் மேதகு நீதியரசர் அவர்களே, நீதியரசர் அவர்களே, இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அருட்பணியாளர்களே, அருட்தந்தைகளே, இந்த அமைப்புடைய பல்வேறு நிலையுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பணிவான வழக்குகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதிக நேரம் இருக்கிற 2 செய்திகள். ஒன்று, நாம் சோர்வடைய வேண்டியதோ அல்லது இது நிறைவேற்ற முடியுமா என்கிற ஐயப்பாடு நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகின் வரலாறுகளிலும் எல்லா நாடுகளிலும் இந்தியாவிலேயும் நம்முடைய உரிமைகளெல்லாம் ஆட்சியாளர்கள் விரும்பி வழங்கியது அல்ல. போராடித்தான் அனுபவமாக நாம் உரிமைகளை பெற்றிருக்கிறோம். பெற்ற உரிமைகளை கடந்த 10 ஆண்டுகளிலே ஏராளமாக பறிகொடுத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள் எப்படி என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக விடியல் வெகு தூரத்தில் கிடையாது. முன்னதாக அண்ணன் சத்யா அவர்கள் குறிப்பிட்டார்கள், வக்ஃபு வாரிய திருத்த மசோதா கொண்டு வந்த பொழுது அது இன்றைக்கு பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவிற்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது முதல் முறையாக. இன்னும் ஏராளமான சந்திப்புகளை மோடியும் அமித்ஷாவும் சந்திப்பார்கள். நான் 2 செய்திகள் சொல்ல வேண்டும். ஒன்று, தலித் சமுதாயத்திலேயே அடுக்கப்பட்ட மூன்றிலே அடிமூட்டையாக இருக்கிற தலித் சமுதாயத்தில் அதிலும் கீழாக இருக்கிற அருந்ததி மக்கள் ஒரு பிரிவு இருக்கிறது. அருந்ததி மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழகத்தின் நீண்ட நெடுங்காலம் அருந்ததி அமைப்புகள் போராடி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற ஒரு அமைப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கிய பிறகு அருந்ததி அமைப்புகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடு இணைந்து செயல்பட துவங்கிய பிறகுதான் 2007 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என் வரலாற்றின் தலைமையிலே சென்னையில் பிரம்மாண்டமானதொரு பேரணியை அருந்ததி அமைப்புகளும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. எதற்கு இதை குறிப்பிட்டேன் என்று சொன்னால், அந்த பேரணியுடைய முக்கியத்துவத்தை, அந்த கோரிக்கையுடைய நியாயத்தை உணர்ந்த அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் என் வரலாறு அவர்களை அழைத்து, அமைப்புடைய தலைவர்களை அழைத்து அந்த கோரிக்கை நியாயத்தை விலக்கி கேட்டார். ஒரு நபர் கமிஷன் அமைத்தார். 2010ஆம் ஆண்டு அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கி 3% உள்ஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலேயும் உச்சநீதிமன்றத்திலேயும் நீண்டதொரு வழக்காய்வு நடந்தது. அநேகமாக உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக அந்த இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது சொன்னால், கடந்த 70 ஆண்டுகள் சாதிக்க முடியாததை நாம் இப்போது சாதித்திருக்கிறோம். அந்த போராட்டத்தின் வீச்சம், அந்த கோரிக்கையின் நியாயம், ஆண்டுக்கு ஒரு நபர் 2 மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியும் என்கிற நிலைமை அருந்ததி சமூகத்தில் இருந்த பொழுது இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவம் படிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் கோரிக்கையில் சென்றிருக்கிறார்கள். அதுபோலத்தான் இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட அநீதி. எனக்கு முன்னதாக பேசிய ஆசிரியர்கள் சொன்னார்கள், இது ஏதோ தலித் கிறிஸ்தவ பிரச்சனை, தலித் மக்களுடைய பிரச்சனை அல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பார்க்கவில்லை. இது உழைப்பாளி மக்களுடைய பிரச்சனை.
இது ஒரு அரசியல் பிரச்சனை, இது ஒரு சமுதாய பிரச்சனை. ஆகவே நாம் நமக்குள்ளாக மட்டுமே தனித்து போராடுவதால் இது தீர்வு காண முடியாது. ஆகவேதான் ஐயா பிஷப் அவர்களுக்கு தெரியும், ஆயர் அவர்களுக்கு தெரியும், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நெல்லையிலே பிரம்மாண்டமான ஒரு பேரணியை துவக்கினோம். அன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பிருந்தாக்காரர் அந்த பேரணியில் பங்கேற்றார்கள். இப்பொழுது பிஜேபி மங்குகிற காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாம் அவர்களை வீழ்த்துவோம். அதற்கான முழுமையான தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் வெற்றி பெற்றுள்ளது என்பது ஒரு மோசடி, அனைவரும் எல்லாரும் தெரியும். நேற்றைய தினம் கூட நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் வெளியிட்டு விடாமலே எப்படியெல்லாம் 5 கோடி வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளை காட்டிலும் 5 கோடி வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பூத்தில் 100, 50, 70, 100, 500, 1000 என்று சொல்லி தேர்தல் கமிஷன் கையில் இருக்குது, ஆட்சியர் கையில் இருக்குது, உச்சநீதிமன்றம் கையில் இருக்கிறது, வழக்கு நீதிமன்றம் வழங்கப்படுவதும். ஒரு எம்பி வெற்றி பெற செல்லாத அறிவித்து சொன்னா 5 ஆண்டுகள் பூர்த்தியான தீர்ப்பு வருது நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஒரு வாக்கு, அது அம்பேத்கர் சொன்னது. ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஜனாதிபதி ஒரு ஓட்டு தான், பிரதமர் ஒரு ஓட்டு தான், இதுக்கு ஒரு ஓட்டு தான், எல்லாரும் ஒரு ஓட்டு தான். ஆனால் நடைமுறையில் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு இருக்கா? எனக்கு இருக்க மதிப்பு அதே மதிப்பு அம்பானிக்கு அதே உண்டா? கிடையாது. ஆகவேதான் இது பாதுகாப்புடைய ஒரு நாடு, ஒடுக்குமுறை கடைபிடிக்கிற நாடு. அனைத்து நிலைகளிலும் மக்களுக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த பிரச்சனையை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றி வரக்கூடிய காலத்திலே இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக ஒரு அரசியல் போராட்டத்தை துவக்குவதற்கு தீர்மானித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆலோசனை கேட்டு வருகிற 23ஆம் தேதி இதே அரங்கில் தலித் மக்களுடைய தலித் கிறிஸ்தவருடைய வாழ்வுரிமை மாநாடு என்கிற ஒரு துவக்க மாநாட்டை இங்கே துவங்க இருக்கின்றோம். நீதிராஜன் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டுமல்ல, தென்னிந்திய திருச்சபை இதில் இருக்கிற பல்வேறு பிரிவு நம்முடைய சபையை எல்லாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான துண்டறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அருமைத்தோழர் ராதாகிருஷ்ணன், கேரளாவுடைய முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், தீண்டாமை ஒழிப்புடைய அகில இந்திய அமைப்புடைய தலைவராக இருக்கிறார், அவரை அழைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். பேராயருடைய குரு இல்லைன்றதால வேறு சில அருட்தந்தைகளை பேராயர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற 23ஆம் தேதி மாலை வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி துவங்கி ஒரு 7 மணி அளவிலே இந்த அரங்கிலே அந்த மாநாடு நடைபெறும். அரசியல் தலைவர்கள், அருட்பணியாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், களப்பணியாளர்கள் பங்கு பெறுகிற அந்த மாநாட்டில் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து நிச்சயமாக நம்முடைய கோரிக்கை ரெசிஸ் ஃபாதர் சொன்ன மாதிரி நிச்சயமாக நாம் வென்றெடுப்போம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி கவிஞர் வைரமுத்து அற்புதமாக கவிதை சொல்லியிருக்கிறார். சுற்றும் வரை பூமி, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நாம் போராடுகள், நாம் மனிதர்கள், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.